வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் பெயரை மாற்றி கூடிய சீக்கிரம் குஜராத் லாபி பிரைவேட் லிமிடெட் அல்ல குஜராத் கம்பெனியாக இதை மாற்ற போறார்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா, அடானி, அம்பானி இந்த 4 நபர்களுடைய திட்டம் இதுதான். ஒட்டுமொத்த இந்தியாவின் தேர்தலையே தன் கையுக்குள் போட்டு ஒட்டுமொத்த தேர்தல் ப்ராசஸையே அழிக்கக்கூடிய வேலையை, சின்னாபின்னமாக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். பீகாரில் எஸ்ஐஆர் தொடங்கியது. 68 லட்சம் நபர்களை நீக்கினார்கள். ஆனால் உண்மையான கணக்கு 1 கோடிக்கும் மேல. இப்போ தமிழ்நாட்டிலும் அந்த எஸ்ஐஆர் தொடங்கப்பட்டு விட்டது. இது போன்ற 12 மாநிலங்கள், இதற்கு பின்பு ஃபேஸ் 3 மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த அளவில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குஜராத் லாபியுடைய சாணக்கியர், குஜராத் கம்பெனியை நடத்தக்கூடிய மோடி, அமித்ஷா பீகாரில் இந்த அளவில் தில்லுமுள்ளுக்களை செய்த பின்பு கூட இன்னைக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பீகாரை வெல்ல முடியுமா முடியாதா என்கிற அந்த சிக்கல் ஈவிஎம் வைத்து கணக்கு பார்த்து விடலாம். குஜராத் லாபி போட்ட இன்னொரு கணக்கு எஸ்ஐஆரை வைத்து வெற்றி பெற்று விடலாம். அவர்கள் செய்த ஒவ்வொரு தவறையும் நீங்க பார்த்தீர்கள்ல, பீகார் அவர்கள் கையை விட்டு நழுவ போகிறது. இதற்கான காரணம் ராகுல் காந்தி கிடையாது. இதற்கான காரணம் எஸ்ஐஆரும் கிடையாது. இதற்கான காரணம் நேரடியாக அமித்ஷா. தனக்கு தானாகவே குழியை தோண்டக்கூடிய அந்த கதையை கேட்டிருப்பீர்கள். அதைத்தான் பிஜேபி செய்திருக்கிறது. முக்கியமாக அமித்ஷா செய்திருக்கிறார். எந்த அளவில் ஒட்டுமொத்த சிஸ்டம் அமித்ஷா கையில் இருந்த பின்பு கூட எதற்காக பீகாரை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள், எதற்காக குஜராத் லாபி கையில் இருந்த பீகார் நழுவிவிட்டது என்கிற அனைத்து டேட்டா, ரெக்கார்ட், ப்ரூஃப் அனைத்தையும் எடுத்து காட்டப் போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். குஜராத் லாபி எந்த அளவில் பயந்து போயிருக்கிறது என்று. பீகார் குஜராத் லாபி கையில் இருந்து நழுவிய அடுத்த நிமிடமே ஆர்எஸ்எஸ் ஆக்டிவ் ஆகிவிடும். ஆர்எஸ்எஸ் ஆக்டிவான அடுத்த நிமிடமே நரேந்திர மோடி, அமித்ஷா குஜராத் லாபி கையை விட்டு ஆட்சி கவர்ந்துவிடும். அதற்கான தொடக்கம் பீகார்ல இருந்து நடக்க போகிறது. இதை பற்றி மிகவும் ஆழமாக பார்ப்பதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 25 நாட்களாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் ஒரு சில அமைப்புகளை வைத்து. எங்களுடைய வீடியோக்கள் 10,000 வியூஸை தாண்டுவதல்ல. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக யூடியூபுடைய அல்காரிதத்தை நாம் உடைக்க வேண்டும். அதற்காக நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள், இதை தாண்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதையும் தாண்டி அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஸ்கேனர் கோடு இருக்கிறது. இதை வைத்து தி ரூஸ்டர் நியூஸை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளையும் அனுப்பலாம். சம்ராட் சௌத்ரியிலிருந்து திலீப் ஜெய்ஸ்வால் போன்ற ஏராளமான நபர்கள் அவர்களுடைய ஊழலை பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் எடுத்து வைக்க, இன்னொரு பக்கம் மகாகட்பந்தன் மீண்டும் ஒரு முறை தன்னை ரிவைவ் செய்திருக்கிறார்கள். ஓட் அதிகார் யாத்ரா என்கிற பெயர்ல ஓட் சோரி, அதற்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அண்ட் அகிலேஷ் யாதவ் எடுத்து வைக்கும் போது பிரசாந்த் கிஷோருடைய அலிகேஷன், பிரசாந்த் கிஷோருடைய பிரஸ் மீட்ஸ்க்கு அப்புறம் 2 தரப்பிலிருந்துமே பிஜேபி கார்னர் செய்யப்பட்டது. ஆனால் எட்ஜ் பிரசாந்த் கிஷோருக்கு அதிகரித்தது. பிரசாந்த் கிஷோருடைய வருகையால் பிஜேபிக்கும் என்டிஏவிற்கும் ஒரு எட்ஜ் கிடைத்தது. காரணம் ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய அந்த ராலியை டிஃப்யூஸ் செய்யக்கூடிய வேலையை இந்த மற்ற விஷயங்கள் பார்த்துவிட்டது. இப்போ என்ன நடக்கிறது? மீண்டும் ஒரு முறை ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவ் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ராகுல் காந்தி நேற்று கேட்ட கேள்விகள் ஏராளமான கேள்விகள். ஆஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆஸ் வெல் ஆஸ் அ பார்ட் ஆஃப் மகா கட்பந்தன், பிஜேபியினர்களால் எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியவில்லை. எப்படி பிஜேபி பேக் ஃபுட்டில் இருக்கிறது? பிஜேபி பொறுத்தவரையில் நீங்க பார்த்தீர்கள்ல, பிஜேபியின் லீடர்களே அமித்ஷாவிற்கு எதிராக களத்தில் இறங்கிவிட்டார்கள். அமித்ஷா குஜராத் லாபி, குஜராத் கம்பெனியை தோற்கடிப்பதற்கான அந்த சதி திட்டத்தை பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே போட்டுவிட்டார்கள். எப்படி என்று நீங்க பாருங்கள். பீகாரின் மிகச்சிறிய லீடரான ஆர்கே சிங்கை கேமராவிற்கு முன் வந்து தன்னுடைய கட்சியா அமித்ஷாவா
பிஜேபி இரண்டாக பிரிந்திருக்கிறது. ஒன்று குஜராத் லாபிக்காக பயந்து போய் குஜராத் லாபிக்காகவே வேலை பார்க்கக்கூடிய செக்ஷன், இன்னொன்று கட்சி தான் முக்கியம், கட்சியோடைய கொள்கைகள் தான் முக்கியம், அந்த செக்ஷன் வேற. சீனியர் பிஜேபி ஓல்ட் பிஜேபி லீடர்ஸ், அமித்ஷாவிற்காக புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இந்த பக்கம். आर के सिंह என்ன பேசுகிறார் அதை நீங்களே கேட்டுவிடுங்கள். दूसरे कौन है नेता? दूसरे नेता हैं भाजपा के, जो कि यहाँ पर भाजपा का संचालन करते हैं बिहार में, वो है नित्यानंद राय। उन पर भी हत्या के 2 मुकदमे रहे हैं, अपहरण के भी मुकदमे रहे हैं, तो वो भी उपयुक्त प्रतीत, वो तो आपराधिक पृष्ठभूमि के हो गए. आर के सिंह उடைய அலிகேஷன், நித்யானந்த் ராய் அமித்ஷாவுடைய ரைட் ஹேண்ட் இன் பீகார். நித்யானந்த் ராயை தான் அமித்ஷா அடுத்த சீஃப் மினிஸ்டராக புஷ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறாரா. ஆனால் ஆர் கே சிங் எடுத்து வைத்த அலிகேஷன், இந்த நபர் மீது மர்டர் சார்ஜஸ் இருக்கிறது, இந்த நபரை போய் அமித்ஷா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக புஷ் செய்ய பார்க்கிறார். எந்த அளவில் பிஜேபியுடைய நிலை மாறிவிட்டது என்று நீங்க பாருங்கள், அவருடைய அலிகேஷன். இது மட்டுமல்ல, இந்த நபரை பாருங்கள், பீகார் அசம்பிளியின் ஸ்பீக்கர், சீனியர் லீடர் நந்த் கிஷோர் யாதவ், இவருக்கு டிக்கெட் கொடுக்கவில்லை. காரணம், இவருக்கு 75 ஆண்டுகள் ஆகிவிட்டதாம், வயதாகி போனதாம், அதனால் இவருக்கு டிக்கெட் கொடுக்க கூடாது. ஆனால் ஆன் பேப்பர் நீங்க பார்த்தீர்கள்னா he is just 72, 72 வயது தான். நரேந்திர மோடி he touched 75, RSS and மோகன் பாகவத் ரிட்டையர்மெண்ட் டைம் அவருக்கும் ஆயிருச்சு. நீ என்ன சுட்டி காட்டாத, நான் உன்னை சுட்டி காட்ட மாட்டேன், 2 பேருமே இப்போ ரிட்டையர்மெண்ட் நாங்கள் கொடுக்க மாட்டோம். Until Narendra Modi comes down, I will not come down. ஆனால் இவரை நந்தகிஷோர் யாதவை அவருக்கு குஜராத் லாபி டிக்கெட் கொடுக்கவில்லை, அமித்ஷா டிக்கெட் கொடுக்கவில்லை. He is upset. His cadres are upset. The next person is Ashwani Chaubey, former central minister for BJP, a very senior leader from Bihar BJP. இவருக்கும் டிக்கெட்டை கொடுக்கவில்லை. இவருக்கு மட்டுமல்ல, இவரை ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு அனுப்பினார்கள். அதற்கான காரணங்கள் இதுவரை தெரியவில்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தையே பிஜேபியிலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். குஜராத் லாபி அமித்ஷா ஒரு நபர் மீது கரம் கட்டி விட்டார்னா அந்த நபருடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்காமல் அந்த நபர் ஓய மாட்டாராம். இதுதான் வெளிவரக்கூடிய செய்திகள். இவருடைய மகனுக்கும் டிக்கெட் கிடைக்கவில்லை, மற்ற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவர்களுக்கும் டிக்கெட் கிடைக்கவில்லை. ஒட்டுமொத்த இவருடைய அரசியல் சாப்டர் க்ளோஸ். ஷானவாஸ் ஹுசேன், சீனியர் லீடர், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய கேபினெட்டில் இருந்த ஒரு லீடர், ஒரு மினிஸ்டர். நரேந்திர மோடிக்கு முன்னாடியே இவர் சென்ட்ரல் மினிஸ்டராக பதவியேற்ற நபர். இவருக்கும் டிக்கெட் கொடுக்கவில்லை. குஜராத் லாபி இவரையும் ரிஜெக்ட் செய்து விட்டது. ராஜீவ் பிரதாப் ரூடி, இவருடன் அமித்ஷா பேசக்கூட மறுத்து வருகிறார். அகேன் ரமேஷ் சௌரசியா, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக மெட்டீரியலாக ப்ரமோட் செய்யப்பட்ட இந்த நபருடைய நிலையும் அப்படித்தான். ரவிசங்கர் பிரசாத், அவருடைய நிலையும் இப்படித்தான். அதாவது ராஜீவ் பிரதாப் ரூடி ஆகட்டும், ரவிசங்கர் பிரசாதாக இருக்கட்டும், ஷானவாஸ் ஹுசேன் ஆக இருக்கட்டும், சௌபே ஆக இருக்கட்டும், ஆர் கே சிங் ஆக இருக்கட்டும், பீகார்ல இருக்கக்கூடிய the senior most leadership is not with Amit Shah because Amit Shah doesn't wanted them. அமித்ஷாவிற்கு கைக்கூலிகள் தேவை, அடிமைகள் தேவை. அந்த அடிமைகள் இவர்கள் கிடையாது. பிகாஸ் தே ஃபாலோ த பார்ட்டி லைன். கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த தலைவர்கள் அமித்ஷாவிற்காக, குஜராத் லாபிக்காக கூலி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்கள் கிடையாது. அதனால் அமித்ஷா இவர்களுக்கு எந்த விதமான சீட்டையும் கொடுக்கவில்லை, டிக்கெட்டை கொடுக்கவில்லை. இப்ப என்ன நடக்கிறது? பீகார்லேயே, பீகார் லாபிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடித்து விட்டது. பிஜேபி பீகார் இரண்டாக பிரிந்து கிடக்கிறது. இது பீகாரில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் நடக்கப் போகிறது. The senior leaders of BJP, they want Gujarat lobby to be chucked out. ராஜஸ்தான் எடுத்துக்கொள்ளுங்கள், மத்திய பிரதேஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ், சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ், இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய நிலை என்ன? அண்ணாமலை he had
given a major impact in Tamil Nadu. Where is he today? ராதாகிருஷ்ணன் எங்க அவர்? ராஜா அவர்கள் எங்க இருக்கிறார்? யாருக்குமே தெரியாது. தி சீனியர் லீடர்ஸ் யாரெல்லாம் அமித்ஷா அண்ட் மோடிக்கு சாதகமாக இருக்கிறார்களோ, லுக் அட் எல் முருகன், he is a minister today because அவர் கேள்வி கேட்க மாட்டார். பார்ட்டி லைனருக்காக அவர் வேலை பார்க்க மாட்டார், குஜராத் லாபிக்காக அவர் வேலை பார்க்கிறார், அதனால் அவருக்கு மினிஸ்ட்ரி. அண்ணாமலை, he didn't work for Gujarat lobby, he worked for party. That is why he is out. He was the challenger for Modi and Amit Shah in Tamil Nadu. That is why he is out. கொஞ்சம் கூட புத்தியை யூஸ் செய்யக்கூடிய நபர், இன்டெலிஜென்ட்டான தலைவர்கள் இவர்களுக்கு தேவையல்ல, படித்த தலைவர்கள் இவர்களுக்கு தேவையல்ல. இப்போ அடுத்த செக்ஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, தேஜஸ்வி யாதவ் ஞானேஷ் குமாரை தோற்கடிக்கக்கூடிய அந்த கார்னர் செய்யக்கூடிய திட்டத்தை போட்டு விட்டார். எப்படின்னு நீங்க பாருங்க. என் கையில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் காப்பி, இந்த எஸ்ஐஆரை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவில் ஞானேஷ்குமார் போட்ட திட்டம், வாக்காளர்களை நீக்கலாம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்களை வைத்து அந்தந்த மாநிலங்களில் வாக்குகளை சேர்க்கலாம், அனைத்து ப்ராசஸுமே அனைத்து லாபமுமே பிஜேபிக்கு போய் சேரும் என்று. பட் தேஜஸ்வி யாதவ் ஒரு சிம்பிளான திட்டத்தை போட்டிருக்கிறார். ஐ வில் பிரிங் பேக் த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம். அரசு அதிகாரிகளுக்கு இதற்கு முன்னாடி எந்த பென்ஷன் ஸ்கீம் இருந்ததோ, எதை பிஜேபி நீக்கியதோ அதே பென்ஷன் ஸ்கீமை நான் கொண்டு வருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், யார் கையில் அந்த இவிஎம் மிஷின்ஸ்கள் இருக்க போகிறதோ, யார் இந்த தேர்தலை நடத்த போறார்களோ, பீகார்ல இருந்து தானே இந்த எம்ப்ளாயிஸ்களை நீங்க தேர்வு செய்வீர்கள். அப்ப அவர்களுக்கே உங்களுடைய பென்ஷனை நாங்க ரிவோக் செய்வோம், மறுபடியும் கொண்டு வருவோம் என்று கூறும்போது என்ன நடக்கும்? they will work for தேஜஸ்வி யாதவ். நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர வேண்டும். அண்ட் நேற்று அந்த மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் செய்யும் போது தெளிவாக தேஜஸ்வி யாதவ் இந்த ப்ராமிஸை செய்திருக்கிறார், we will bring the old pension scheme. இரண்டாவது, தேஜஸ்வி யாதவ் and ராகுல் காந்தி எங்கெல்லாம் செல்கிறார்களோ ஒரு புதிய உற்சாகம். மக்களுடைய அந்த கூட்டத்தை நீங்க பார்க்கும்போது இவர்களுடைய எட்ஜ் மீண்டும் ஒரு முறை, ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீர்கள்னா இந்த மகாகட்பந்தன் பேக்ஃபுட்ல இருந்தது, என்டிஏவிற்கு தான் எட்ஜ் கிடைத்துக் கொண்டிருந்தது. நேற்று மாலை 4 மணி வரை எப்படித்தான். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோ வெளிவந்ததற்கு பின்பு, இந்த புதிய ஸ்ட்ராட்டஜி வெளிவந்ததற்கு பின் ஒட்டுமொத்த அரசியல் மாற்றமே அங்கே நடந்துவிட்டது. நான் ஏற்கனவே கொடுத்த அந்த பட்டியல், இந்த பட்டியல் சும்மா சாதாரணமான பட்டியல் தான் கொடுத்தேன், இந்த பட்டியல் நீண்ட பட்டியலாக இருக்கிறது. எதற்காக அமித்ஷா சீனியர் லீடர்ஸ்களை எதிர்க்கிறார்? குஜராத் லாபி, குஜராத் கம்பெனி எதற்காக சீனியர் லீடர்ஸ்களை எதிர்க்கிறது? சீனியர் லீடர்ஸ்களை எதிர்ப்பதற்கான ஒரு காரணம் மிக தெளிவாக இருக்கிறது. இவர்கள் ஆட்சியை பிடித்த போது நீங்க பார்த்தீர்கள், ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு இருந்தது, காங்கிரஸ் செய்த ஊழல்கள் அது மிகப்பெரிய அளவில் இருந்தது. குஜராத் லாபி அதை பயன்படுத்தி கொண்டு அமித்ஷா நரேந்திர மோடி பிஜேபியை ஏமாற்றியிருக்கிறார்கள், ஆர்எஸ்எஸ்ஐ ஏமாற்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய கொள்கை ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கையும் கிடையாது, பிஜேபியோட கொள்கையும் கிடையாது. இவர்களுடைய கொள்கை குஜராத்தோடைய கொள்கை மட்டும்தான். பிகாஸ் தே ஜஸ்ட் நோ அபவுட் குஜராத். குஜராத்தை தாண்டி அவர்களுக்கு நாடு கிடையாது, ஸ்டேட் கிடையாது, கொள்கை கிடையாது, கலாச்சாரம் கிடையாது, பணம் மட்டும்தான். அனைத்து சலுகைகளுமே குஜராத்திற்கு மட்டும்தான் போகிறது, வேறு எங்கேயுமே போகாததற்கான காரணம் என்ன? எதற்காக அனைத்து ப்ராஜெக்ட்ஸ்களுமே அடானி அம்பானிக்கு மட்டுமே போகிறது? அதுதான் அவர்களுடைய லாஜிக். ஸோ இந்த இடத்தில் இரண்டாக பிரிந்திருக்கிறது பிஜேபி. ஒரு பக்கம் அமித்ஷாவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய நபர்கள், கைகூலிகள். இன்னொரு பக்கம் பார்ட்டி லைனை முக்கியத்துவம் கொடுத்து பார்ட்டிக்காக வேலை பார்க்கக்கூடிய லீடர்ஸ், அவர்களுடைய லாபி தான் இன்னைக்கு அமித்ஷா அண்ட் மோடிக்கு எதிராக வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. இதே நீங்க பாருங்க, சுஷீல் குமார் மோடி, பீகாரின் இன்னொரு மிக சீனியர் லீடர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அந்த ஸ்தானத்திலிருந்து இவரை நீக்கக்கூடிய வேலையை அமித்ஷா பார்த்தார். எதற்காக? ஒரு காலகட்டத்தில் அமித்ஷா ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் போது, இந்த குஜராத் கலவரத்தின் போது, இதே சுஷீல் குமார் மோடியை அமித்ஷா டெல்லி போய்
பார்க்க முயற்சி எடுக்கும்போது 2-3 நாட்கள் வரை அவரை சந்திக்கவில்லை. அதை காரணம் காட்டி இன்னைக்கு சுஷில்குமார் மோடியுடைய பாலிடிக்ஸை அழிக்கக்கூடிய வேலையை அவர் பார்த்திருக்கிறார். இது போன்று கிரிராஜ் சிங், நித்யானந்த் ராய், யாரெல்லாம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்களோ, நான் ஏற்கனவே கூறியபடி எல் முருகன் போன்ற நபர்கள், அவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய பதவியில். ராஜீவ் பிரதாப் ரூடி குஜராத் எலெக்ஷனுடைய பிரபாரியாக இருக்கும்போது அமித்ஷா சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய மெசேஜ் எடுத்துட்டு போகும்போது அவரிடம் சரியா பேச மாட்டாராம். அதை காரணம் காட்டி ராஜீவ் பிரதாப் ரூடியோடைய சாப்டரும் க்ளோஸ். ஷஹனவாஸ் ஹுசைன், ரவிசங்கர் பிரசாத் இவர்களுடைய சாப்டரும் இதே போன்றுதான் க்ளோஸ் செய்யப்பட்டது. காரணம், யாருமே அங்க கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப இன்னொரு ஃபேக்டர் நீங்க பார்த்தீர்கள்னா, அமித்ஷாவுடைய லாயலிஸ்ட் பீகார்ல மற்றும் யார் நாடு முழுவதும் தனியாக இருக்கிறார்கள். இப்போ பீகார் தேர்தலில் எப்படி ஒட்டுமொத்த பிஜேபியை தோற்கடிப்பதற்காக யாரெல்லாம் நிற்கிறார்கள், குஜராத் லாபிக்காக யாரெல்லாம் வேலை பார்க்கிறார்கள், அதை நீங்க பார்த்தீர்கள்னா, நித்யானந்த் ராய், மங்கள் பாண்டே, நிதின், நவீன், சஞ்சய் முயுக் இது போன்ற நபர்கள் இவர்கள் அமித்ஷாவிற்காக. ராதா மோகன் சர்மா, ஷானவாஸ் ஹுசைன், சம்ராட் சௌத்ரி, திலீப் ஜெய்ஸ்வால் இது போன்ற நபர்கள் இன்னொரு பக்கம். பார்ட்டி லைனை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்கள் ராஜீவ் பிரதாப் ரூடி, ரவிசங்கர் பிரசாத், ஆர்கே சிங் இது போன்ற நபர்கள் இன்னைக்கு குஜராத் லாபிக்கு எதிராக நிற்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். 2020ஆம் ஆண்டு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொண்டு வர முயற்சி எடுத்தார்கள். அதை தேஜஸ்வி யாதவ் நேற்று தன்னுடைய மேனிஃபெஸ்டோ வழியாக முடித்து விட்டார். என்ன? தேஜஸ்வி யாதவ் அண்ட் மகாகட்பந்தன் அவர்களுக்கு எந்த விதத்திலுமே பிரச்சனை கிடையாது. நிதிஷ்குமார் அவருக்கும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் 2020ஆம் ஆண்டு எந்த இடத்துல நிதிஷ்குமார் இருந்தாரோ, எந்த இடத்துல பிஜேபி இருந்ததோ, அதாவது பிஜேபி வாஸ் கண்ட்ரோலிங் நிதிஷ்குமார். இன்னைக்கு நிதிஷ்குமார் is controlling BJP. Nitish Kumar is damaging Chirag Paswan. Nitish Kumar is challenging the entire Modi and Amit Shah belt. 4ஆம் தேதிக்குள் நிதிஷ்குமாருடைய பெயரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தவில்லை என்றால் anything can happen. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டர் முகமாக எடுத்துக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமித்ஷா ஏற்கனவே பேக்ஃபுட்டில் போய்விட்டார். அமித்ஷா செய்த தவறு சீஃப் மினிஸ்டர் பெயரை நிதிஷ்குமாராக எடுத்து வைக்காதது. இன்னைக்கு ஒட்டுமொத்த நிதிஷ்குமார் டீம் அண்ட் த ஆப்போசிஷன் ஆஸ் வெல் ஆஸ் பிஜேபியில் இருக்கக்கூடிய ரெபிலியன்ஸ் அனைவருமே இன்னைக்கு மோடி ஷாவுக்கு எதிராக நிற்கக்கூடிய காரணம் அவர்கள் யாரையுமே மதிக்கவில்லை. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை இந்த முறை முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் பீகார் தேர்தலும் போது தன்னுடைய கேடர்ஸை இறக்கவில்லை. இதுதான் உண்மை. ஸோ த நரேந்திர மோடி அண்ட் பிஜேபி இவர்களுடைய ஒட்டுமொத்த சரிவு 14ஆம் தேதி உங்களால் பார்க்க முடியும். 6ஆம் தேதி தேர்தல், 11ஆம் தேதி தேர்தல், 14ஆம் தேதி ரிசல்ட். அதற்கு இடையே இந்த மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர், அதற்கான ரெட் பெட்டிஷன் போட்டு விட்டார்கள். ஒட்டுமொத்த 12 மாநிலங்கள், அதில் மிக முக்கியமாக மம்தா பானர்ஜி, எம்.கே. ஸ்டாலின், தமிழ்நாடு அரசாங்கம், வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம், மம்தா பானர்ஜி மிரட்டலே கொடுத்திருக்கிறார். எஸ்ஐஆர் நடத்தினீர்கள்னா ஒரு நபருடைய பெயர் நீக்கினால் கூட 1 லட்சம் கேடர்ஸ்களை கொண்டு உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம், இரத்த ஆறுகள் ஓடும் என்று கூறியிருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய இந்த அத்துமீறலை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். பீகாரில் நீங்கள் நடத்திவிட்டீர்கள் உங்களுடைய அரசாங்கம், இங்கே நடக்காது என்கிற அந்த விஷயத்தை மம்தா பானர்ஜி நேரடியாக கூறியிருக்கிறார். ஞானேஷ் குமார், கோதி மீடியா அண்ட் குஜராத் லாபி இந்த அனைத்து நபர்களுமே நடத்தக்கூடிய குஜராத் கம்பெனி இன்னைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறது. பீகார் எலெக்ஷன் இவர்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது, அதுவும் கையை விட்டு நழுவி விட்டது. காரணம், பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்களையே இவர்கள் எதிர்த்து விட்டார்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், இவர்கள் பிஜேபிக்காக வேலை பார்க்கவில்லை, ஆர்எஸ்எஸ்க்காக வேலை பார்க்கவில்லை, குஜராத் கம்பெனியை கொண்டு வருவதற்காக தான் இவர்கள் வேலை பார்த்தார்கள். அதை இப்போ பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே, கேடர்ஸ்களே
புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் இந்த எதிர்ப்பை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த வீடியோவில் நான் எடுத்து வைத்த கேள்விகளாக இருக்கட்டும் அல்ல விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை இன்னும் ஊக்கப்படுத்துங்கள். அருகே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் ஊடகங்களுக்கு நீங்க உதவலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.